லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னக்கா இது மருந்து மாதிரி இருக்கு? யாருக்கு? எல்லாம் உங்க மாமாவுக்கு தாண்டா. மாமாக்கா? அவர் நல்லா தானக்கா இருக்காரு, அவருக்கு எதுக்கு? சங்கிலி, உன் மாமா சரியில்லடா, கொஞ்சம் ஓவரா போறாரு. அவரை அடக்கி வைக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கே பிரச்சனை ஆயிடும். அதுக்கு தாண்டா இந்த மருந்தே. டேய் பயப்படாத, உசுரெல்லாம் போகாது. என்ன கை கால் மட்டும்தான் இழுத்துக்கிட்டு போயிடும். அந்த மனுஷன் வீட்லயே கிடப்பாரு. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவர் பாட்டு சும்மா தானக்கா இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு எதுக்கு அதெல்லாம்? யாரு அந்த ஆளு? சும்மா இருக்காரா? இத்தனை நாளா நீயும் நானும் அப்படிதான்டா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிலைமை கைய மீறி போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஆமாண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரங்கநாயகிக்கு போன் பண்ணி அவளை பார்க்க வரேன்னு இவரு சொன்னாருடா. அங்க போய் அப்படி என்னையா நீ பேச போறேன்னு நான் கேட்டா, சக்தி கர்ப்பம்ல, அந்த சரண்யா தான் கர்ப்பங்கிற உண்மைய சொல்லி வெற்றி பூஜா கல்யாணத்தை இவரு நிப்பாட்ட போறாராம். என்னக்கா இவர் எப்படி இப்படி துணிஞ்சாரு? இதுக்கே நீ வாய பொளக்காத, இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு காலையில வக்கீல் போன் பண்ணிருந்தாரு. இந்த ஆளு நமக்கு தெரியாம அவரோட எல்லா சொத்தையும் அந்த மீனாட்சிக்கும் அவளோட 3 பொண்ணுங்களுக்கும் எழுதி கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தாரு. அந்த வக்கீல் என்னமோ எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால இவர் பேசினது எல்லாத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். மாமா இப்படி பண்ணுவாரு நான் சத்தியமா எதிர்பார்க்கலக்கா. என்னாச்சு இவருக்கு? உனக்கே இவ்ளோ கோபம் வருதே, என்ன யோசிச்சு பாத்தியா? காலம் போன காலத்துல நான் இந்த ஆளை கட்டிக்கிட்டா இவரு உயில அந்த மீனாட்சிக்கு எழுதி வைக்கிறாராம். அவளுக்கு எழுதி வச்சுட்டா நான் என்ன நாக்கு வழிக்கிறதா? அதான், அதுக்குதான் இந்த மருந்து. இது எப்படி பத்தோம்? இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊத்து. உள்ப பாரு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊத்துக்கா. அந்த ஆள் கிளம்பிட்டு போறாரு, சீக்கிரம் வாக்கா. மாமா வராரு பார். எங்க 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 போறீங்க? எத்தனை வாட்டி தான் கேட்டுக்கிட்டு இருப்ப? சரியா, கோவப்படாத. இந்தா, நைட் எல்லாம் உடம்பு வலின்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்குதான் இது. உடம்பு வலிக்குது நான் எப்ப சொன்னேன்? ஹியோ, நீதான் தூக்கத்துல உடம்பு வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருந்த. அதுக்குதான் நான் இதை ரெடி பண்ணேன். குடிச்சிட்டு போ. அதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் பேசிட்டு வந்து அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஹியோ, குடிச்சிட்டு போயா. உனக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். மாமா, அக்கா தான் உனக்காக அக்கறையா மருந்து கொண்டு வந்திருக்குல்ல, குடிச்சிட்டு தான் போய மாமா. உனக்கும் அக்காவுக்கும் திடீர்னு என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. இப்படியெல்லாம் பாசமா பேசினா நான் போகாம இங்கேயே இருந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் திட்டம் போடுறீங்களா? என்ன மாமா, நான் என்னைக்கு மாமா உன் மேல பாசம் இல்லாம இருந்தேன்? என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சது நீ தானே மாமா. பொத்து போதும். ஏய், இதை எடுத்து வை, நான் அப்புறம் வந்து குடிச்சுக்கிறேன். யோ யோ, குடிச்சிட்டு போயாங்கறல்ல. இப்போ என்ன, உனக்கு நான் இதை குடிச்சிட்டு போகணும் அவ்வளவுதானே? குடிச்சு தொலை. குடியா குடி. போ, திரும்ப வரும்போது நீ ஏன் கால்ல தானே கிடக்கணும். அக்கா, உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
சக்தி அக்கா நம்ம கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு இருக்குடி. அப்ப எதுக்குக்கா நாம இங்க வந்திருக்கோம்? இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கவா? எனக்கு தெரியல. அவ சொன்னது எல்லாம் தப்புடி. அவ சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இது நம்ம சக்தியோட வாழ்க்கடி. நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில சக்தி அக்கா வச்சிருக்காளே, அது புரியுதா இல்லையா உனக்கு? எனக்கு எல்லாமே புரியுது. அவகிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம். வா அண்ணா, இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரிம்மா. இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க? என்னக்கா, ஏன் இங்க வந்தீங்க? ஏன் நாங்க உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி சொல்லலக்கா. எதுக்கு கேட்டேன்னா, அக்கா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ப்ளீஸ்க்கா, நான் சொன்ன விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வாக்கா. இவர் எதுக்கு இங்க வராரு? அக்கா, நீ இவர்கிட்ட ஏதாவது சொன்னியா? ஹே, நான் ஏதோ அவர்கிட்ட சொல்லலடி. அப்புறம் எதுக்கு இங்க வராரு? மூணு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. வாங்க உள்ள போகலாம். வாங்க. அப்பா ஒரு நிமிஷம். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயமாவா? ஓ, வாழ்க்கை விஷயமா தாமா? என்ன? எனக்கு புரியல. ஏன் வாழ்க்கை விஷயமா நீங்க என்ன பேச போறீங்க? இந்த பாருமா, நீங்க மூணு பேரும் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியுமா சக்தி. நீ கர்ப்பமா இல்லை, அந்த சரண்யா தான் கர்ப்பமா இருக்கா. எங்க இந்த உண்மை ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரிஞ்சு சரண்யா வாழ்க்கை வீணாகி போயிருந்துட்டு நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்சிட்ட சக்தி. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் சும்மா இருந்தா நான்லாம் ஒரு அப்பாவா சக்தி? அப்பாவை விடு, நான்லாம் ஒரு மனுஷனா? என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா சக்தி. உங்க மூணு பேருக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இதை பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கோட இந்த பிரச்சனையெல்லாம் தீரட்டும். நீ உன் புகுந்த வீட்டில் மரியாதையோட புருஷனோட சந்தோஷமா இருக்கணுமா? இல்ல, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுல தலையிட வேண்டாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் கேட்க போறதே இல்லைம்மா. ரங்கநாயகி அம்மாவை பார்த்து பேசத்தான் போறேன். யமுனா, துர்கா, உங்க ரெண்டு பேரு கையையும் சக்தி கட்டி போட்டுட்டா. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பா நான் இருக்கேம்மா, நான் பேசுறேன். வாங்கம்மா, மூணு பேர் வாங்கம்மா. ஏய் அப்பா, வாடி. ரங்கநாயகம்மா, ரங்கநாயகம்மா. இவர் பேசின பிரச்சனை பெருசாயிடுமே. மாமா, மாப்பிள்ள, இன்னைக்கோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபோன் பண்ணி புஷ்பா கிட்ட சொல்லியும் இந்த ஆள் எப்படி இங்க வந்தாரு? இந்த ஆள் இப்போ ரங்கநாயகி அத்தை கிட்ட என்ன பேச போறாருன்னு தெரியலையே. வாமா, வா, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன பூஜா அப்படி பாக்குற? நீயும் புஷ்பாவும் பாக்குறது பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஹலோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இங்க வந்து எதுக்கு இப்போ கலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
என்னம்மா நீ? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கலட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்? அதெல்லாம் சொல்கிறேன் மாப்பிள்ள. முதல்ல உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க. உங்கள் அம்மாட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரங்கநாயகி அம்மா, ரங்கநாயகி அம்மா. என்ன சக்தி பார்த்துட்டு இருக்க? இவர் எதுக்கு இப்ப இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு? இவர் மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணாரு, சரண்யா வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா நீங்க கிளம்புங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எப்போ பேசுறது? எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடியா? என்னம்மா நீ பேசுற? அப்பா முதல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்றேன். அதான் உங்க பொண்ணே உங்களை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? ஏ பூஜா, அவர் பேச வந்தது எங்க அம்மா கிட்ட. அவர் பேசிட்டு போட்டுமே, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? வெற்றி, எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இந்த ஆள் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பார், நான் ஒரு பிளானும் பண்ணல, உண்மையை சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சக்தி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. போய் எடுத்துருவோமா? அப்பா அப்பா இந்தாங்க. வெற்றி, ரங்கநாயகி எங்கப்பா? வணக்கம்மா. உங்களை பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். ஃபோனில் கூட சொன்னேனேம்மா. ரங்கநாயகி அம்மா, நீதி நியாயம் தெரிஞ்சவங்க நீங்களே இப்படி பண்ணலாமா? அம்மா, என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்குமா உங்கள் பையனுக்கு ஏம்மா பூஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க? இத பத்தி எல்லாம் 1000 தடவை பேசி முடிச்சாச்சு. இனிமே பேச தேவையில்ல. ஒருவேளை நீங்க பேச வந்தது உங்க பொண்ணுக்காக தான்னா நீங்க இங்க இருந்து போயிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, நான் பேச வந்தது என் பொண்ணுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் தான். நீதிமணி, இனிமே பேச ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா ஒரு வகையில இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் மூல காரணமே. ஒரே ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து, இது ஏன் இடம், என் பொண்ணுங்களை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காலி பண்ணித்தாங்கன்னு நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க. அப்ப ஆரம்பிச்சது இதெல்லாம். இப்ப பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு? இந்த பாருங்கம்மா, அன்னைக்கு இருந்த நீதிமணி வேற, இப்போ உங்க முன்னால நின்னுகிட்டு இருக்க நீதிமணி வேற. நான் சொல்ல போறத கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்கம்மா. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் என் பொண்ணோட சொல்லையும் மீறி நான் இங்க வந்திருக்கேன். அத்தை, இந்த ஆளு ஏன் நீங்க பேச விட்டுட்டு இருக்கீங்க? சக்தியும் இவரும் என்னமோ பிளான் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த ஆளு இங்க இருந்து போ சொல்லுங்க அத்தை. இரு பூஜா, இவர் என்னதான் சொல்றாருன்னு கேப்போமே. சொல்லுங்க நீதிமணி, என்ன சொல்லணும்? அம்மா, நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் உங்க பையனுக்கும் இதோ நிக்கிறாளே பூஜா, அவளுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. பாருங்கம்மா, என் பொண்ணு வாழ வந்த வீடு மாதிரி. என்னைக்கும் அவதான் உங்க மருமகளா இருக்கணுமா? அப்பா என்ன ஆச்சு? தெரியலம்மா, ஏதோ நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி. அத்தை, இந்த ஆள் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அத்தை. ஏய்,
இந்த பார், இன்னொரு வார்த்தை பேசுன ஒண்ணு விடுவேன் உன்னை. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்கிற நீ. ரொம்ப நல்லவமா, ரொம்ப நல்லவமா. ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு? என்னாச்சு? தெரியலம்மா. நான் சொல்லல, இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சக்தி, இதெல்லாம் உன் பிளானா? அத்தை சொன்னதை நீ மறந்துட்டியோ? நீ ஏன் என் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தணும்னு சொல்லிருக்காங்கல்ல, உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல? பாத்து என்னாச்சு? இந்த ஆளை வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய தப்பு வெற்றி. முதல்ல இந்த ஆளை வெளியில போ சொல்லு. குமாரி, வீட்டை கிளீன் பண்ணி விட. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க வெளியில. என்னாச்சுப்பா? போங்க, கூட்டிட்டு போங்க. என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? அப்பா சக்தி எந்திரிங்க, கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். ஆட்டோ இங்க தான் இருக்கு. அப்பா எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க. அப்பா பாத்து கொஞ்சம் புடி. பாத்துப்பா, பாத்துப்பா. பொறுமையா உட்காருங்க. டாக்டர் என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? பேசிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு வாமிட் பண்ணிட்டாரு. என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குறேன்னா, அவர் விஷம் சாப்பிட்டுருக்காரு. விஷமா? எங்க அப்பா எதுக்கு விஷம் சாப்பிடணும்? அவரு தைரியமான ஆள் டாக்டர். அவரு விஷம்லாம் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அப்ப யாராவது கொடுத்துருப்பாங்க. டாக்டர், ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்குமோ? நோ நோ நோ, இது ஃபுட் பாய்சன் இல்ல, இது நிஜ பாய்சன். டாக்டர், அப்பா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? கரெக்ட் டைமுக்கு இவரை கூட்டிட்டு வந்துட்டீங்க. மாத்து மருந்து கொடுத்துருக்கோம், இல்லைன்னா கை கால் விளங்காம போயிருக்கோம். ஐயோ, நைட் ஃபுல்லா இங்கேயே இருக்கட்டும், நான் காலையில வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர், நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. சரி. அக்கா, யாருக்கா விஷம் வச்சிருப்பா? ஒன்னும் தெரியலடி. சரி வாங்க உள்ள போலாம். சரி வாங்க உள்ள போலாம். அப்பா, அப்பா என்னாச்சு? எப்படி இருக்கீங்க? யமுனா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு?
டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அது வந்து அப்பா டாக்டர் என்ன சொல்றாருன்னா அது அதை இப்ப சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும்க்கா. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். என்னாச்சுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு யாரும் விஷம் கொடுத்துருக்காங்களாம்ப்பா.